பீஷ்மரின் தியாக கதை. யார் உண்மையான தவசி? மகாபாரதத்தின் எல்லா கதைகளிலும் பீஷ்மர் ஒரு முக்கியமான பாத்திரம். அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவருடைய வாழ்க்கை தியாகம் மற்றும் தவத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு நாள் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் போர் நிறைவடைந்த பிறகு யுதிஷ்டிரர் பீஷ்மரை பார்த்து, பிதாமகா, நீங்கள் உங்களின் அஸ்திர சக்தியால் எங்களை எல்லாம் எளிதில் வெல்ல முடியுமாயினும் ஏன் நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் எனக் கேட்டார். பீஷ்மர் அமைதியாக சிரித்து, தர்மம் என் உயிருக்கு மேலானது. நான் கௌரவர்களின் தரப்பில் இருந்தாலும் என் மனம் தர்மத்தையே பாதுகாத்தது. நான் மானத்தின் பிடிவாதத்தினால் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த நிலைக்கு வந்தேன். இந்தச் சொல்லில் யுதிஷ்டிரர் உணர்ந்தார், ஒரு மனிதரின் வாழ்க்கையில் தர்மத்தை பின்பற்றுவதே உண்மையான வெற்றி. கதை முத்திரை. பீஷ்மரின் தியாகம் மற்றும் தர்மத்தை பற்றிய கவனமாக கேளுங்கள். அது நாம் நமது வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை உணர்த்தும்.